இந்த 12வது மாதத்திலும் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை கடந்த 2 வாரங்களாய் நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் அந்த வசனத்தை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. சங்கீதங்களின் புத்தகம் 35ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய இரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். My soul shall be joyful in the Lord, it shall rejoice in his salvation. ஆண்டவர் இந்த மாதத்திலே ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாய் வலியுறுத்துகிற காரியம் நம்மை களி கூற செய்யவும் நம்முடைய ஆத்துமாவை மகிழ்ச்சினாலும் நடத்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். Praise the Lord. God want to, amen, hallelujah, bless us, hallelujah, the joyful life, the rejoiceful life, hallelujah. நம்முடைய வாழ்க்கையை அவர் சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சினாலும் நிரப்ப அவர் விரும்புகிறார். அதற்கு ஆண்டவரே, என் ஆத்துமா உம்மில் களி கூறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு இந்த மாதத்திலே கற்றுக் கொடுத்து வருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். Praise the Lord. Amen. Hallelujah. Last few weeks or few years, maybe you see the struggles, அல்லது சில ப்ராப்ளம், சில பெயின்ஃபுல் காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வந்திருக்கலாம். God is going to remove all this, amen, hallelujah, the painful things, hallelujah. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வேதனையான காரியங்களை, சோர்வான காரியங்களை நீக்கி, அதற்காக தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை களி கூற செய்ய போகிறேன், நான் உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்க போகிறேன். Praise the Lord. என் ஆத்துமா கர்த்தருக்குள் களி கூறுவதாக. Praise the Lord. என் தேவன் எனக்கு பாராட்டின நன்மைக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி இருதயத்தின் உள்ளத்திலிருந்து அன்னாள் அன்று களி கூர்ந்ததை பார்த்தோம். Praise the Lord. ஆமென். என் ஆத்துமா கர்த்தருக்குள் களி கூறுகிறது என்று சொல்லி தாவீது ஆண்டவரை நோக்கி பாடுகிறதை பார்த்தோம். Praise the Lord. ஆமென். ஹல்லேலூயா. மரியாள் கர்த்தருடைய சமூகத்தில் என் ஆவி கர்த்தருக்குள் களி கூர்ந்தது என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினதை பார்க்கிறோம். இம்மூவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவர் நன்மையினால் நிரப்பினார். பெரிய காரியங்களை ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையில செய்ததை நாம் பார்க்க முடிந்தது. Praise the Lord. கடந்த வாரத்தில் ஆண்டவர் நமக்கு உணர்த்தினது, ஆமென், என் ஆத்துமா எப்பொழுது களி கூறும் என்று சொன்னால், என் ஆத்துமா தேவனையே நோக்கி அமர்ந்திருக்கும் பொழுது. Praise the Lord. My soul waits silently upon from the God's alone. Hallelujah. தேவனை மாத்திரமே யாருடைய ஆத்துமா கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கிறதோ அந்த ஆத்துமா நிச்சயம் ஆண்டவர் அந்த ஆத்துமாவை களி கூற செய்வார். அந்த ஆத்துமாவின் நிமித்தம் மற்ற ஜனங்களையும் ஆசீர்வாதத்துக்குள் நடத்துவார். அதை கடந்த வாரத்திலே தியானித்தோம். Praise the Lord. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கணும்னா, அதிசயங்கள் உண்டாகணும்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே கர்த்தாவே, என் ஆத்துமா கர்த்தருக்குள் அவனையே நோக்கி அமர்ந்திருக்க எனக்கு கிருபை தர வேண்டும். இந்நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் 35ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலே, என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து. Praise the Lord. என் ஆத்துமா இன்னொரு விதத்தில் களி கூற முடியும். எப்படி என்று சொன்னால், அவரை துதிக்கும் பொழுது. Praise the Lord. அல்லேலூயா சொல்லுமா. When we praised our God, hallelujah, amen, கர்த்தரை நாம் ஒரே மனதோடு ஒரே சிந்தையோடு யாரெல்லாம் துதிக்கிறார்களோ அந்த ஆத்துமா நிச்சயம் களி கூறும். Praise the Lord. நீங்க பலவிதமான வேதனையோடு வந்திருக்கலாம், துக்கத்தோடு வந்திருக்கலாம், பலவீனத்தோடு வந்திருக்கலாம், சோர்வோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம். ஆனால் அந்த ஆத்துமா கர்த்தரை கெம்பீரித்து பாடி துதிக்கும் பொழுது நிச்சயம் ஒரு பெரிய மாற்றம் உங்க மனசுல வந்திருக்கும். Praise the Lord. அது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? Praise the Lord. Hallelujah. When you start to praise our God, amen, எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீக்கி போட அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 119ஆம் சங்கீதம் 175ஆம் வசனம், Psalm 119 verse 175, என் ஆத்துமா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவது. போதும். Praise the Lord. Let me live that may God, amen, praise you. Hallelujah. Amen. Let my soul live and shall praise the Lord. Hallelujah. என் ஆத்துமா ஜீவனோடு இருப்பதற்கு காரணம் அவரை துதிப்பதற்காக. Praise the Lord. இல்லை என்றால் என் ஆத்துமா என்றோ மண்ணோடு மண்ணாய் மக்கி இருக்கும், அல்லது இந்த பூமியில இராமல் போயிருக்கும். என் ஆத்துமா பிழைத்திருப்பதினால் என் ஆத்துமா கர்த்தரை நோக்கி துதிக்க கடவது. Praise the Lord. அல்லேலூயா. இந்த வருஷத்தை துவங்கினவர்கள் இந்நாளிலே நம்முடைய பூமியிலே தேசத்தில் இல்லை. Praise the Lord. நமக்கு தெரிந்தவர்கள் அநேகர் உண்டு.
ஆனால் கர்த்தர் நம்மை சுகத்தோடு பலத்தோடு, பல நேரங்களில் வியாதி வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் அதை கடந்து போக பண்ணி என் ஆத்துமாவை ஜீவனோடு காத்து, ஆண்டவரே இம்மட்டும் என்னை நடத்தி வருகிறீரே, நான் பிழைத்திருப்பது உம்மை துதிப்பதற்காக. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. என் ஆத்துமா பிழைத்திருப்பது எதற்காக என்று சொன்னால், only I have to praise my God. Praise the Lord. எல்லா சிச்சுவேஷன், எல்லா நேரங்களிலும் என் ஆத்துமா கர்த்தரை நோக்கி துதிக்க வேண்டும். அப்பொழுதுதான், அப்படி துதிக்கும் பொழுது நிச்சயம் ஒரு களிப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி உங்க வாழ்க்கையிலே உண்டாகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் நமக்கு நன்மையை தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நான் அதற்கு ஈடாக எண்ணத்தை செலுத்த முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த பூமியில ஒரு மனுஷன் நமக்கு ஒரு நன்மை செஞ்சா, ஒரு கிஃப்ட் கொடுத்தா, அதற்கு ஏற்ற பதில் அல்லது அதுக்கேற்றவாறு கொஞ்சம் சற்று ஒரு பெரிதான காரியத்தை நாம் செய்ய முயற்சிக்கிறோம். ஆனால் நமக்கு ஜீவனை கொடுத்து, ஆமென் ஹல்லேலூயா, ஆண்டவர் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து, பலனை கொடுத்து நம்மை காப்பாற்றி வருகிறாரே, நமக்கு வீடு வாசல் வாகனங்கள் இவைகள் எல்லாம் கொடுத்து நம்மை நடத்தி வருகிற தேவனுக்கு நாம் செய்கிற காரியம் என்ன? ஆமென். அவருக்கு ஈடாக எதையும் கொடுக்க முடியாது, செலுத்த முடியாது. ஒன்று மாத்திரம் செய்ய முடியும், என் ஆத்துமா ஆண்டவரை நோக்கி, ஆமென் ஹல்லேலூயா, பிழைத்திருப்பது அவரை துதிப்பதற்காகத்தான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்படி ஒரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்க ஹல்லேலூயா மனதிலே வந்திருக்கும் என்று சொன்னால் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லும்படி கேட்கிறேன். ஆமென். அவரை என் ஆத்துமா எப்படி துதிக்கும்? அப்படி துதிக்கும் பொழுது எப்படிப்பட்ட நன்மைகள் உண்டாகும்? யார் அவரை துதிக்க முடியும்? துதிப்பதினால் அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று காரியங்கள் நடப்பது என்ன என்பதை இந்த நாளிலே தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. When my soul prays to God, what are the goodness will happen in my life? Who can praise our God? Or what happen when the glory of the Lord come to appear in our presence? Hallelujah. Amen. துதிப்பதினால் சில மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகிறது. Praise the Lord. அல்லேலூயா சொல்லுமா? ஆமென். சரீர பிரகாரமாகவும் மன ரீதியாகவும் ஆவிக்குரிய காரியங்களினால் துதிப்பதினால் நமக்கு ஒரு மாற்றம் உண்டாகிறது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? Praise the Lord. There will be some relief. Hallelujah. A change will took place when you praise to God. Hallelujah. Amen. ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? நாம் ஏன் அவரை துதிக்க வேண்டும்? Praise the Lord. Why we have to praise our God? ஆராதனை எதற்கு? துதி நேரம் எதற்கு என்று சொன்னால், அப்படியே நேரடியாக வந்து நம்ம செய்தி கேட்டுட்டு போகணுமே. ஆமென். வார்த்தை வசனம் நம்மை உருவாக்கக்கூடியது. ஆனால் துதி நம்மை ஆண்டவரோடு இணைக்கக்கூடியதா இருக்கிறது. Praise the Lord. ஆமென். ஒரே மனதோடு ஒரே சிந்தையோடு நாம் செயல்படுத்துவதற்கு தான் ஆராதனை நேரம். Praise the Lord. அந்த ஆராதனை நேரம் மிக முக்கியமான ஒன்று. 2 பாடலை பாடுறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நல்ல வர்ஷிப் பண்ணி நல்ல கவலைகளெல்லாம் மறந்து, நம்முடைய வேதனைகளெல்லாம் மறந்து, கைகளை தட்டி அல்லது கைகளை உயர்த்தி பாடும் பொழுது, துதிக்கும் பொழுது, வேதனைகள் நீங்கும் பொழுது வார்த்தை நம்முடைய இருதயத்தில் போய் பதிகிறது. Praise the Lord. இல்லைன்னா நேராக நம்ம கவலையோடு வந்தோன்னா அந்த கவலையோடு தான் இருப்போம், வசனம் உள்ளத்தில் போவாது. Praise the Lord. ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, why we have to praise our God? ஏன் நாம் துதிக்க வேண்டும்? Praise the Lord. There is some reason. ஆமென். 1 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 25 வாசிங்க. கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. 28 ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். அவர் பூச்சக்கரத்தை அசையாதபடிக்கு உறுதிப்படுத்துகிறவர். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பதாக. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவதாக. சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்கி நாடும் அதிலுள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்களும் கெம்பீரிக்கும். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர்.
அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை பிரைஸ் பண்ண there is a reason. Hallelujah. முதல் காரணம் என்னவென்று சொன்னால் கர்த்தர் பெரியவர். Praise the Lord. வசனம் எப்படி சொல்லுகிறது? கர்த்தர் பெரியவரும். Praise the Lord. Great is the Lord and the most worthy of praise. Praise the Lord. Hallelujah. சொல்லுவோமா? ஆண்டவரே, நீர் ஆண்டவரே துதிக்கு கனத்திற்கு பாத்திரராய் இருக்கிறீர். கர்த்தர் பெரியவர். பெரியவர் என்று சொன்ன பொழுது நம்ம வயசுல பெரியவர் என்று சொல்வது அல்ல. Praise the Lord. நம்முடைய தேவனுக்கு வயது, ஆமென், வயதே இல்லை. ஏஜ்லெஸ் காட். Praise the Lord. அவர்தான் ஆதியும், அவர்தான் அந்தமும், அவர்தான் தொடக்கமும் முடிவுமா இருக்கிறார். ஆமென். அவரால் தான் சகலமும் உண்டானது, அவரால் தான் எல்லாமே உண்டாக்கப்பட்டது. அவர் பெரிய தேவன், உன்னதமான தேவன். அவர் பெரிய தேவன் என்று சொன்னால் பிரைஸ் தி லார்ட், வயசுல மாத்திரம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா பிரச்சனைகள், எல்லா போராட்டங்கள், வியாதிகள், சத்துரு கொண்டு வருகிற நெருக்கங்கள், இவை எல்லாவற்றையும் ஜெயம் கொடுப்பதற்கு அவர் பெரியவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. God is grateful God. ஹல்லேலூயா. ஆமென். அவர் மிகவும் பெரியவரும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். Great is the Lord and the most worthy of praise. ஆண்டவரே, நீர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, நான் துதிக்க வந்திருக்கிறேன், உம்மை போற்ற வந்திருக்கிறேன், உம்முடைய வார்த்தையை கவனிக்க வந்திருக்கிறேன். நீர் கர்த்தர் பெரியவராய் இருக்கிறீர். Praise the Lord. ஆண்டவரே, ஹல்லேலூயா. உமக்கு ஆண்டவரே நிகராக ஒன்றுமே இல்லை. பெரியவர் என்று சொன்னால் அவருக்கு நிகராக இந்த பூமியில் எதுவும் இல்லை. Praise the Lord. இந்த உலகத்தில் பிசாசு நமக்கு கொண்டு வருகிற தொல்லையை பார்க்கிலும், பிரச்சனையை பார்க்கிலும் என் ஆண்டவர் பெரியவர் ஒரு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் என் ஆண்டவரை துதிக்க வந்திருக்கிறேன். ஆமென். எத்தனை பேர் நம்ம கவலையோடு, கண்ணீரோடு, ஆண்டவரை பாரத்தோடு, சுமையோடு நாம் இருக்க முடியும்? இந்த பிரச்சனைக்கு முடிவை கொண்டு வருகிறவர் என் தேவன் என்று உணர்ந்தவர்கள், அவர்கள் எல்லாரும் சொல்வார்கள், கர்த்தர் பெரியவரும் துதிக்கப்படத்தக்கவருமா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. பிரச்சனையே பார்த்துட்டு, சோர்வையே பார்த்துட்டு நான் அப்படியே விழுந்து போறது அல்ல. என் தேவன் பெரியவர், அந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். That's why he is great to be praised. Hallelujah. That's why he is worthy to be praised. Praise the Lord. அந்த வசனத்தில் இரண்டாவது சொல்லப்படுகிற second reason, he is to be a fear above all gods. Praise the Lord. அவர் எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் என்று சொல்லப்படுகிறது. எல்லா தேவர்களிலும் என்று சொன்னால் இந்த பூமியிலே எல்லா படைப்புகள், எல்லா சிருஷ்டிப்புக்கும் மேலான ஒரு வல்லமை உள்ளவர் நம்முடைய ஆண்டவர். வானத்துக்கு கீழும் பூமிக்கு மேலும் சகல அதிகாரங்கள் அவருக்கு உண்டு. பிரைஸ் தி லார்ட். அவர்தான் வானம் உண்டாக கடவது என்று சொன்னார், உண்டாயிற்று. பூமியை உண்டாக்கினார், மனுஷனை படைத்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டானது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த பூமியில மனுஷன் என்ன பண்றான்? ஒரு சிலையை உண்டு பண்ணி, இதுதான் கடவுள், இதுதான் என்னை காப்பாத்துதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு உருவத்துக்கு ஒரு தெய்வம் என்று பெயர் கொடுக்கிறான். ஆனால் நம்முடைய ஆண்டவர், ஆமென், ஹல்லேலூயா, அவர் எங்கும் நிறைந்தவராய், அவர் எங்கும் ஹல்லேலூயா உலாவுகிறவராய் இருக்கிறார். God is omnipresent. ஹல்லேலூயா. எல்லா இடங்களிலும் அவர் நிறைந்த தேவாதி தேவனாய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அவருடைய படைப்புக்காக, அவர் உண்டாக்கின விதங்களுக்காக, ஆமென், அவர் செயலுக்காக, அவருடைய மகத்துவத்துக்காக. ஆண்டவரே, நீர் பெரியவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, பயப்படத்தக்கவராய் இருக்கிறீர். உமக்கு கீழ்தான் இந்த பூமியில் எல்லாம் இருக்கிறது. இன்னைக்கு மனுஷர்களாகிய நாம் என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? ஆமென், ஆண்டவரை தொழுவதை விட்டு என் உலக காரியம், குடும்பம், வேலை, சமுதாயம், ஆண்டவர் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு மேலானதாய் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆமென். குடும்பத்தை பார்க்கணும், நம்முடைய வேலைகளை பார்க்கணும், அது எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பாக இருந்தாலும் முதலாவது கர்த்தர் தான். ஹல்லேலூயா. அவர் பயப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. எல்லா தேவர்களை பார்க்கிலும் அவர் பயப்படத்தக்கவர் என்று சொன்னால், எனக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரங்கள், எனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உமக்கு கீழே தான் இருக்கிறது ஆண்டவரே. ஒருபோதும் அது மிஞ்சிவிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவரே, பல நேரங்களில் ஆண்டவரே நான் அதை முக்கியத்துவப்படுத்துகிறேன். ஆண்டவரே, பல நேரங்களில் உமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் கொடுக்காமல், ஆண்டவரை தேடாமல், ஆண்டவரே கர்த்தாவே, ஒரு குறிப்பிட்ட காரியத்தையே நான் நாடி செல்லுகிறேன். ஆண்டவரே,
தயவு கூர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த ஆராதனை நேரத்தில் நான் ஏன் ஆண்டவரை துதிக்கிறேன் என்று சொன்னால், அவர் பெரியவரும் ஆமென் எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாஸுக்கு, ஒரு வேலை பார்க்குற இடத்துல அந்த எஜமானனுக்கு நம்ம பயப்படுறோம். அவருக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம்? கை கட்டி நிற்கிறோம். அவருக்கு முன்னாடி போய் நம்ம கொட்டாவி விட்டுட்டு அல்லது தூக்க கலைப்போடு நிற்க முடியுமா? நிற்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்திற்கு வரும்பொழுது நாம் மிகவும் அசதியாக அல்லது அஜாக்கிரதையாய் வருகிறோம், பயபக்தி இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் அவர் பயப்படத்தக்கவர். பிரைஸ் தி லார்ட். அவர் பெரியவர். அவர் எல்லாரையும் உற்று நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பூமி முழுவதும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கு தக்கதாக தக்க பலன் உண்டு என்று சொல்லி கடந்த மாதத்தில் ஆண்டவர் இடைப்பட்டார். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே கர்த்தாவே, நீர் பெரியவர் என்பதை எங்களுக்கு நான் எப்படி காட்ட முடியும்? சில நேரங்களில் ஆராதனை நேரத்தில் ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்க? நல்ல ராகத்தோடு ஸ்கெயிலோடு பாடினாலும் ஜனங்கள் ஆராதனைக்கு தங்களை முழுமையாய் ஒப்பு கொடுப்பதில்லை. பிரைஸ் தி லார்ட். இணைந்து பாடுவதில்லை. நல்ல இசை வாசித்து ஜனங்களை துதிக்க வைக்க முயற்சி செய்தாலும் அவர்களால் துதிக்க முடியவில்லை. கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தின் காரியங்கள் அவர்களை கட்டி வைத்திருக்கிறது. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நாம் அதிலிருந்து வெளியே வர வேண்டும். ஏன்னு சொன்னால், என் ஆத்துமா கர்த்தரில் களி கூற வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரே கர்த்தாவே, நான் ஆண்டவரை பிழைத்திருப்பது அவரை துதிப்பதற்காக தான். பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறீங்க, எனக்கு ஆசீர்வாதத்தையும் குடும்பத்தையும் வேலையும் பிஸ்னஸையும் கொடுத்ததற்கு காரணமே உம்மை துதிப்பதற்காக தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த பூமியை படைத்த பொழுது ஆமென் மனுஷங்க யாருமே இல்லை. இந்த பூமி உருவாக்கப்படுவதற்கு முன்பாக தூதர்களினால் நிறைந்திருந்தார்கள். தூதர்கள் தேவனை ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில குழப்பத்தினால ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆமென் தூதர்களை தள்ளிவிட்டு அவருக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, மனுஷனை உண்டாக்கி அவர்கள் என் வாயிலே துதியை சொல்லி வர வேண்டும் என்று சொல்லி நம்மை படைத்தார். பிரைஸ் தி லார்ட். நாம் துதிப்பதற்காகவே ஆமென் படைக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் அடிமையாக இருந்த பொழுது அவங்க வேலை அந்த பலுவை கர்த்தர் எப்படி லகுவாக்கணும் என்று சொன்னார். நீங்கள் போய் எனக்காக ஆராதனை செய்யுங்கள், அதற்காக தான் உங்களை விடுதலையாக்குகிறேன் என்று சொன்னார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கின நோக்கமே அவரை ஆராதிப்பதற்கு தான். பிரைஸ் தி லார்ட். அவரை துதிப்பதற்காக தான். அதனால நம்ம ஆராதனை நேரத்தில் வரும்பொழுது நம்ம கையை கட்டியோ அல்லது சோர்வோடோ அல்லது மிகுந்த பாரத்தோடு நாம் ஆமென் ஆராதனையில் இருக்கக்கூடாது. நம்முடைய ஆராதனை நேரத்தில் நல்ல சந்தோஷத்தோடு கம்பீரத்தோடு என் ஆத்துமா கர்த்தரை நோக்கி துதிக்க வேண்டும். நான் பிழைத்திருக்கிற காரணம் என் தேவனை துதிப்பது தான். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, நான் ஒருவேளை என் ஆண்டவரே கரங்களை உயர்த்தியோ கைகளை தட்டியோ ஆண்டவரே பாட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் என்று சொன்னால், அந்த சூழ்நிலையை இந்த ஆராதனை முடிவுக்குள் கர்த்தர் மாற்றுவாராக. எப்படி மாற்றுவார் என்று சொன்னால், there is a third reason. அவரை துதிப்பதற்கு ஒரு காரணம். ஆமென். 2 Chronicles chapter 7 verse 3. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கியிருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபொழுது தலைவரிசை மட்டும் தரையிலே முகங்குப்புறம் குனிந்து பணிந்து, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வரும் பொழுது அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. For that reason we are praising our God. Hallelujah. ஆமென். நம்ம இங்க மனுஷனை பார்க்க வரல, சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியரை பார்க்க வரல. இந்த இடத்துல கர்த்தர் உலாவுகிறார் என்பதை எப்படி ஆமென் ஜனங்கள் பார்க்கிறாங்க. அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தில் இறங்கினதையும் இஸ்ரவேல் புத்திரர்கள் ஜனங்கள் கண்டபொழுது முகங்குப்புற விழுந்து கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி தேவனை பாடி மகிமைப்படுத்தி துதித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லி துதியே வரக்கூடாது, சொல்லாமலே துதி வரணும். Praise the Lord. How many of you feel that when the amen hallelujah when you praise to God, hallelujah, ஆராதனை நேரத்தில் எத்தனை பேர் உணர்ந்தீங்க, ஆண்டவரே ஆண்டவருடைய மகிமை இந்த ஆலயத்தை நிரப்புகிறது என்று சொல்லி. ஆமென்.
அப்படி இறங்கும் பொழுது, மகிமை இறங்கும் பொழுது நிச்சயம் அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெறும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்றார், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மனமகிழ்ச்சியாக இருந்தேன். when they said to me, I was glad, hallelujah, to rejoice because I can see the glory of the Lord in this temple. hallelujah. தேவனுடைய சமூகத்திலே, ஆலயத்திலே அவருடைய மகிமையை நான் காண முடியும். இன்னொரு சங்கீதத்திலே சொல்லுகிறார் தாவீது, அவருடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யும்படியாக நான் வருகிறேன். அங்கே அற்புதங்கள் அதிசயங்கள் நடப்பதினாலே நான் தேவனை துதிக்கிறேன். this is the reason. ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தில் தேவ மகிமை இறங்கின பொழுது ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். அற்புதங்கள் அடையாளங்களை கர்த்தர் காண செய்தார். இயேசு கிறிஸ்து ஆமென் ஹல்லேலூயா தேவ ஆலயத்திலே பிரவேசித்து சூம்பின கையுடையவனை பார்த்து சுகம் கொடுத்தார். 18 வருடங்களாய் கூனியா இருந்தவளை கர்த்தர் சுகம் கொடுத்தார் தேவ ஆலயத்திலே. பிரைஸ் தி லார்ட். பேதுருவும் யோவானும் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு கடந்து போகும்போது பிறவியாக இருந்த சப்பானியா இருந்த முடவனை நடக்கும்படி செய்தார். ஆலயத்திலே தேவனுடைய மகிமை எப்பொழுதெல்லாம் இறங்குகிறதோ அப்பொழுதெல்லாம் அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெறும். பிரைஸ் தி லார்ட். For that reason we are praising our God. Hallelujah. அந்த ஒரு காரணத்துக்காக தான் தேவனை நாம் துதிக்கிறோம். Praise the Lord. ஆண்டவருடைய மகிமை நம்மை முற்றிலும் நிரப்புகிறது. Praise the Lord. ஆண்டவரே, இந்த ஆராதனை நேரத்தில், இந்த ஜெப வேளையில அல்லது பாடல் வேளையில நான் துதிக்க வரும் பொழுது நிச்சயம் நான் ஒவ்வொரு நேரம் அதை உணர்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். Praise the Lord. ஆமென். இன்றும் கர்த்தர் தம்முடைய தாசர்களை கொண்டு, அநேக தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திலே சுகத்தை கொடுப்பதற்காக, பலனை கொடுப்பதற்காக ஆராதனை நேரம், துதி நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அதுக்கு தான் ஆராதனை நேரத்தில் நம்ம ஒன்று கூடி ஜெபிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆகவே ஆண்டவரே, நான் துதிப்பதற்காக நீர் என்னை வைத்திருக்கிறீர். For that reason I am praising our God. ஆமென். இரண்டாவது, துதிப்பதினால் நமக்கு உண்டாகும் நன்மை என்ன அல்லது சகாயம் என்ன? What is the goodness when we praised our God? Hallelujah. ஆமென். ஆமென். துதிப்பதனால எனக்கு என்ன நன்மை உண்டுங்க? நிச்சயம் நன்மை உண்டு. Praise the Lord. என்ன நன்மைன்னா, 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 2 Chronicle chapter 20 verse 22. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது, praise the Lord, when they started to praise our God. Hallelujah. ஆமென். தேவனுடைய ஆலயத்திலே வரும் பொழுது அவருடைய மகிமையை காண்கிறீர்கள். அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெறுகிறது. சோர்வோடு வருகிறவர்களை கர்த்தர் கண்ணீரை துடைக்கிறார். பலவீனத்தோடு வருகிறவர்களை கர்த்தர் சுகப்படுத்துகிறார். இங்கே சொல்லப்படுகிறது, நமக்கு நன்மை எப்படி உண்டாகிறது என்று சொன்னால், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது அவர்கள் எல்லாரும் விட்டுண்டு விழுந்தார்கள். Praise the Lord. Dear people of God, hallelujah, if you started to praise our God, amen, hallelujah, amen, hallelujah, what are the things against you, hallelujah, it will fall down, everything, hallelujah, எல்லாம் ஆமென், ஆண்டவர் அதை கீழே முறிந்து விழும்படி தேவன் கிருபை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. எது எல்லாம் உங்களுக்கு விரோதமாய் வந்து நிற்கிறதோ, நீங்கள் பாடி துதி செய்ய தொடங்கும் பொழுது அவை எல்லாம் கீழே விழுந்து போகும். அது மீண்டும் ஆமென் தலை தூக்காதபடி கர்த்தர் அதை முற்றிலுமாய் முறியடித்து போடுவார். விசுவாசிக்கிறவர்கள் ஆம் என்று சொல்லுங்கள். ஏனென்றால் சில நேரத்தில், ஆண்டவரே நான் எவ்வளோ துதிச்சிட்டேன், எவ்வளோ ஆராதிச்சிட்டேன், இன்னும் எனக்கு நடக்கலை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். தயவு கூர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு ஆமென் ஹல்லேலூயா. அன்று எரிகோவின் கோட்டையை துதித்தார்கள், ஆமென், சுற்றி துதித்தார்கள். அது ஒன்றுமில்லாதபடி ஹல்லேலூயா கர்த்தர் ஹல்லேலூயா அது விழும்படி தேவன் கிருபை செய்தார். இன்று உங்களுக்கு முன்பாக இருக்கிற எவ்வளவு பெரிய சேனை வந்து நின்றாலும் சரி, எவ்வளவு பெரிய பயமுறுத்தும் காரியங்கள் வந்தாலும் சரி, நீங்கள் துதி செய்ய தொடங்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக இருந்த காரியங்கள் எல்லாம் முற்றிலும் அகன்று போகும். விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் ஆம் என்று சொல்லுவோமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒருவேளை பலவீனத்தின் ஆவி உங்களை ஹல்லேலூயா சுற்றி இருந்தாலும் கர்த்தரை துதிக்கும் பொழுது அந்த பலவீனத்தின் ஆவி உங்களை விட்டு நீங்கி போகும்.
ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள், அல்லது ஆண்டவரே டாக்டருடைய ரிப்போர்ட் எப்படியா இருக்குமோ என்று சொல்லி ஒருவேளை நாம் நினைத்து அந்த மனுஷனால் பயமுறுத்துகிற காரியங்கள் எங்க வாழ்க்கையிலே காணப்படும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் இந்த நினைத்திருப்பீர்கள் என்று சொன்னால், when you started to praise our God, hallelujah, எல்லா எதிரான காரியங்களையும் கர்த்தர் விழும்படி செய்வார். விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் மீண்டும் ஆமென் என்று சொல்லும்படி கேட்கிறேன். பிரைஸ் எல்லாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி யோசபாத் வசனம் சொல்லுகிற, அப்பொழுது யோசபாத் பயந்து. ஏன் பயந்தார் என்று சொன்னால், ஆமென் ஹல்லேலூயா, ஜன கூட்டத்தார் யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். ஆமென் ஹல்லேலூயா. நமக்கு சத்துரு பல விதத்தில் யுத்தம் பண்ண வரும் பொழுது, ஆமென் ஹல்லேலூயா, நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், we have to start our praising. ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்க 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 நமக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களை ஒவ்வொன்றாய் கர்த்தர் மடங்கடிப்பார், விழும்படி செய்வார். அது மீண்டும் தலை தூக்காதபடி கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். Praise the Lord. That is the secret when we praised our God. Hallelujah. அதுதான் ரகசியம். ஆமென். ஆண்டவரே கர்த்தாவே, சோர்வு நேரங்களிலே, தோல்வியான நேரங்களில் நாங்கள் என்ன செய்வோம் என்று கலங்க வேண்டாம், கர்த்தரை துதிக்க தொடங்குங்கள். Praise the Lord. என்ன வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, I have to start praising. ஆமென். அல்லேலூயா. அதனால தாங்க துதி ஆராதனை மிக முக்கியமான ஒன்று. ஆமென். ஆராதனைக்கு நேரத்துக்கு வாங்கன்னு சொல்ல ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? அந்த துதிக்கிற நேரத்தில் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் முறியடித்து போடுவார். Praise the Lord. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன். பவுலும் சீலாவும் அந்த ராத்திரியிலே ஆமென் தேவனை துதித்து பாடினார்கள். ஆமென். யூ நோ தட் த சிச்சுவேஷன், அவங்களுடைய சிச்சுவேஷனை பற்றி நமக்கு தெரியுமா? ஆமென் ஹல்லேலூயா. தே ஆர் நாட் கம்ஃபர்டபுள் பொசிஷன். அவங்க அந்த நேரத்தில் ஒரு சாதாரணமான ஒரு சூழ்நிலை இல்லை. அவங்க மிகவும் அடி உதைப்பட்டு, ஆமென், காயப்பட்டு கத்தி அழ வேண்டிய சூழ்நிலை இருந்தவர்கள். வசனம் சொல்லுகிறது, ஆக்ட்ஸ் சாப்டர் 16 verse 25, அந்த நடு ராத்திரியிலே தேவனை துதித்தார்கள். பிரைஸ் எல்லாம். நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம் தெரியுமா? ஏன் ஆண்டவரே, நம்ம ஊழியத்துக்கு தானே போனோம், உமக்காக தானே நான் போனேன், ஆமே உம்மை ஆராதிக்க தானே போனேன் ஆண்டவரே, போன இடத்துல இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர்கள் ஊழியத்தை செய்தார்கள், தேவ ராஜ்யத்தை குறித்து திஷ்டாங்கம் பண்ணினார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் அவர்களை இருவரையும் அடித்து வசனம் சொல்லுகிறது, ஐ மீன் they kept inner jail. ஹல்லேலூயா. அப்படின்னா உள் காவல் அறையில் வைத்தார்கள். யாருக்கும் அவங்க கத்தனா கூட சத்தம் வராத அளவுக்கு உள்ள அவர்களை போட்டு கால்களை என்ன பண்ணாங்களாம், அவர்கள் கால்களை தொழுமரத்திலே, their feet in the stocks, அப்படின்னா மரத்தினால செய்யப்பட்ட ஒரு காரியத்தில் விலங்கு போல கட்டி அவங்கள அசைக்க முடியாத அளவுக்கு, எழுந்திருக்க முடியாத அளவுக்கு அவங்க கால் விலங்கு போடப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அந்த ராத்திரியில், அந்த சூழ்நிலையில் தேவனை துதித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். நம்ம அப்படி துதிக்க மாட்டோம். நமக்கு எல்லா வசதிகளும் இருந்தால் கூட நம்ம துதிப்பதில்லை. பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஃபேன் வேணும், எனக்கு ஏசி வேணும், நல்ல கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் கர்த்தரை துதிப்பேன் இல்லைங்க. அவங்க அந்த நேரத்திலையும் கர்த்தரை துதித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஏன் கர்த்தரை துதிக்கணும் தெரியுங்களா? பிரைஸ் தி லார்ட். ஆமென் ஹல்லேலூயா. கட்டப்பட்ட காரியங்கள், விரோதமான காரியங்கள் எல்லாம் எப்பொழுது முறிந்து போகும் என்று சொன்னால் துதிக்கும் பொழுது தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வீண் பழிகள், வீண் சுமைகள், பாவக்கரைகள், ஆமென் ஹல்லேலூயா, உலகத்திலே சத்துரு உங்களை கட்டி வைத்திருக்கிற சுமைகள், இவையெல்லாம் அகன்று போக வேண்டும் என்று சொன்னால், அடைக்கப்பட்ட காரியங்கள் கதவு திறக்க வேண்டும் என்று சொன்னால், you have to start praise. Hallelujah. தேவனை துதிக்க நீங்கள் ஆரம்பியுங்கள். என்று சொன்னால், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் நம்முடைய ஆண்டவரை நோக்கி துதிக்க நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை தருவார். Praise the Lord. அங்கே என்ன சந்தோஷம் தெரியுங்களா? கர்த்தர் துதிக்கிற இடத்துல நிச்சயம் மகிழ்ச்சியை உண்டாக்காருவாங்க. Praise the Lord. ஆமென். அங்கே ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டானது. உள்ள கட்டப்பட்ட சூழ்நிலையில் தேவனை துதித்தார்கள். கதவுகள், பூமி அதிர்ந்து கதவுகள் திறந்தன. இதை பார்த்த காவல்காரர் குடும்பம் தங்களை கொலை செய்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கை முடித்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்கள்.
ஆனால் நீங்கள் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து சொன்ன பொழுது அந்த ராத்திரியிலே அவர்கள் ஞானஸ்தானம் எடுத்தார்கள். வசனம் சொல்லுங்க, ஒரு பாவியின் நிமித்தம் மனம் திரும்புவது நிமித்தம் பரலோக ராஜ்யம் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஒவ்வொரு ஞானஸ்தானம் எடுக்கும் போதும் சொல்லுவோம், ஆமென் ஹல்லேலூயா, ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுகிறது. அன்றைக்கி அந்த முழு குடும்பமும், அந்த காவல்காரனுடைய முழு குடும்பமும் கர்த்தருக்குள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தது. பிரைஸ் தி லார்ட். அதுதான் மிகுந்த சந்தோஷம். ஆமென். நீங்கள் துதி எடுக்கும் பொழுது கட்டுகளும் அவிழ்ந்து போகும், கதவுகள் திறக்கும். பிரைஸ் தி லார்ட். ஒரு பெரிய விடுதலையும் உண்டாகும். ஆமென். Praise the Lord. There will be a happiness, there will be a rejoice, there will be a joyful in your life. Hallelujah. Amen. Praise the Lord. சென்னை கொட்டிவாக்கம் ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். ஞாயிறு ஆராதனைகள். முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை. இரண்டாம் ஆராதனை காலை 9:30 முதல் 11:30 வரை. மாலை ஆராதனை மாலை 6 மணி முதல் 7:15 மணி வரை. செவ்வாய்க்கிழமை தோறும் சங்கிலி ஜெபம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையில். சனிக்கிழமைகளில் உபவாச ஜெபம் காலை 11 மணி முதல் பிற்பகல் 12:15 மணி வரையிலும். அன்பானவர்களே, இந்த சபை ஆராதனைகளில் நீங்கள் பங்கு பெறுங்கள், தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். மேலும் விவரங்களுக்கு கொட்டிவாக்கம் ஏஜி சபை எண் 2/18 காமராஜர் சாலை, கொட்டிவாக்கம், சென்னை 41